வெங்கடேஷ கூட்டிட்டு வந்தது நான் தெரிஞ்சே செஞ்ச தப்பு நீ நினைக்கிறியா? வெங்கடேஷால ரத்னா கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு நான் இன்டென்ஷனலா பண்ண நீ நினைக்கிறியா? அதுக்கு பதில் சொல்லு பாப்போம். அன்னைக்கு மலைக்கோயில்ல நான் சொல்றத கேட்டு அவனை அடிக்க போகாம இருந்திருந்தா அத்தை அவன் குத்திருக்க மாட்டான்ல. இன்னைக்கு சூடாமணியத்தை உயிரோட இருந்திருப்பாங்கல்ல. ஆனா நீ என் வார்த்தைய கேட்கவே இல்ல. உன்னோட ஆத்திரம் உன் அறிவை மறைச்சிருச்சு. அத்தை இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் யாரு? நீதான். அதுக்காக உன்னை நான் நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினா இல்ல உன்னை வெறுத்துட்டனா? சொல்றா. எல்லாத்தையும் விட நீதான் எனக்கு எல்லாமேன்னு நான் உன் கூட வந்த. உன் துக்கம் சந்தோஷம்னு எல்லாத்துலயும் உன் கூட நின்னேனே. நீதான் என் குடும்பம்னு மனசார நினைச்சேனே. ஆனா நீ அப்படியா நீ நினைச்ச? உனக்கு எப்பவுமே தங்கச்சிங்க தான் முக்கியம். இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்லவே இல்ல. ஆனா அதே நேரம் எனக்கு நீ என்ன இடம்டா கொடுத்திருந்த? அந்த வீட்ல இருக்கிற ஃபேனு, லைட்டு, கேஸ் இந்த மாதிரி நீ விலை கொடுத்து வாங்கிட்டதுனால உனக்காகவே உழைக்கிற ஒரு மிஷின் மாதிரி தானே என்ன நினைச்சிட்டு இருந்த. சத்தியமா நீ எனக்கு முதல் இடம் தரணும்னு நான் கேட்கல. நான் கேட்கவும் மாட்டேன். ஆனா சின்னதா ஒரு ஓரமா எனக்கு ஒரு இடம் கொடுடான்னு தான் நான் கேட்டேன். நீ கொடுத்தியா? உன் முன்னாடி நான் அழக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னோட துரோகம் என்ன மறுபடியும் மறுபடியும் அழ வச்சுட்டே இருக்கு. உனக்கு நான் வேண்டாம், உன் தங்கச்சிங்க தான் வேணும். அதை தாண்டி உன் வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்தா மட்டும் போதும். ஆனா எனக்கு அப்படி இருக்க விருப்பம் இல்ல. உனக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. வெறும் வேலைக்காரியா உனக்காக எல்லா தியாகத்தையும் செஞ்சுட்டு நீ செய்யற அவமானத்தையும் பொறுத்துக்க ஒரு மிதியடியா இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ கிளம்பி போ. நீ சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் பேசினா நீ சொல்ற மாதிரி நான் 1000 தப்பு பண்ணி கூட இருந்திருக்கலாம். உன் பார்வையில நான் ஒரு குற்றவாளியா கூட இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு